இந்த படம் இவ்வளோ நல்லா இருந்தும் மக்கள் மத்தியில இந்த படம் பெருசா பேசப்படல. எந்த படத்த பத்தி பேசிட்டு இருக்கேன்னா, அதர்வா நடிச்ச 100 ஒரு படத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதர்வா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுவாரு. அவர் ஆசைப்பட்ட மாரியே போலீஸ் ஆஃபீஸரும் ஆயிடுவாரு. ஆனா, அவருக்கு இந்த சண்டை போட்டு கைதிகள பிடிக்கிற மாரியான ஒர்க் தான் அவருக்கு பிடிக்கும். ஆனா தெரியாம அவர டெலிகாலிங் பிரான்ச்ல போட்டுருவாரு. ஸோ விருப்பமே இல்லாம அந்த வேலைய அவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அவரோட 100வது கால்ல வந்து ஒரு பெரிய கேஸ்க்கான லீடு கிடைக்கும். அந்த லீட புடிச்சு அவர் அந்த கேஸ எப்படி சால்வ் பண்றாரு தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட கதை வந்து கொஞ்சம் நார்மலா இருந்தாலும், இந்த படத்துக்குள்ள காமிச்சிருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவரும் அந்த படத்த ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாரு. மியூசிக்க பத்தி பெருசா பேச முடியாது. ஆவரேஜா தான் இருக்கும். ஹன்சிகா அவங்க ரோலுமே வந்து பெருசா எதுவும் கிடையாது. ரொம்ப ஓகேஷா தான் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பெருசா ரோலுமே கிடையாது. மத்தபடி இந்த படத்தோட த்ரில்லர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஓகேங்களா? இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்குதான்னு சொல்லி நான் இந்த படத்த பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். முக்கியமா சொல்லணும்னா, ராதா ரவியோட ஆக்டிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த படத்துல. அது போக பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு வில்லன் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டிங் தான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான படம். அமேசான் பிரைம்ல இந்த படம் இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க.